அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பயிற்சி காரணமாக, குருவின் உச்சத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது மிக வலுவாக தனஸ்தானமாகிய 2இல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். மிக விரைவில் மே மாதம் 26ஆம் தேதி முதல் உச்சம் பெற்ற அமைப்பில் வளவர போகிறாருங்க. குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் நன்மையையும் பெற்றுத்தரும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்கள் நினைப்பதை விட பல நல்ல மாற்றங்கள் நிச்சயம் உண்டு. ராசியின் அதிபதியின் பார்வையில் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருந்தாலும், குரு தனது பார்வையில் பகை கிரகமாக ராசியின் அதிபதியான சுக்கிரனை பார்க்கிறார். இருந்தாலும் ராசிக்கு சற்று சகாயமானவராக தான் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று அதீதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கும் தனஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் அமர்கிறாருங்க. குரு பகவான் மிக வலுவாக 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு சகாயமானவராக தான் பார்க்கப்படுகிறார். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். பல வகையிலான பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஏனென்றால் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஒருவரை மட்டும்தான் எந்த ஒரு கிரகமும் பகை கிரகமாக பார்ப்பதில்லை. எனவேதான் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய பலனை இந்த தருணத்தில் இருந்தே கொடுக்க போகிறாருங்க. முழுமையாக மே மாதத்திலிருந்து உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான நன்மையை வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்ந்து ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு முன் தனஸ்தானத்தில் அதீத பலத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தனது பார்வையை 6, 8 மற்றும் 10 ஆகிய இடங்களின் மீது பதிக்கிறாருங்க. குருவின் பார்வை மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். மறைமுகமான எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் விலகும். அஷ்டம பாதிப்புகள் விலகுவதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியான வளர்ச்சியை சிறப்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குரு பகவான் உச்சம் பெற்று வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்ந்து மிகவும் வலுவாக தனது பார்வையை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிக்கும் போது பல வகையிலான நன்மை உங்களை தேடி வருகிறது. உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் தொழில் ரீதியான வளர்ச்சியில் அமோகமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று அவருடைய பார்வையை மிகவும் வலுவாக இந்த இடங்களின் மீது பதிப்பதால் அமோகமான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது. ஏனென்றால் உச்சம் பெற்றதற்கு பிறகு 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்க்க போகிறார். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். பல வகையிலிருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகள் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் குருவின் அமைப்பால் கிடைக்கும். லாபத்தை பார்ப்பதால் மிக பெரிய அளவிலான அமோகமான லாபமும் வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குரு பகவான் மிக வலுவாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு உங்களுடைய வாழ்வில் பல காரியங்களை துணிச்சலுடனும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். மனக்கலக்கம் விலகும். நீங்கள் நினைப்பதை விட அமோகமான வாய்ப்புகளும் அபரிவிதமான வளர்ச்சியும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்துவார். சரியாக ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் இருந்தே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குரு பகவானின் அமைப்பால் உறுதியாகவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கைகூடும். தன்னம்பிக்கையும் தைரியமும் குறையாத வகையில் பல வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும். எதையும் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதால் பல சிரமங்களையும் நெருக்கடிகளையும் களைந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மனக்கவலையும் மனக்குழப்பமும் விலகி தெளிவுடன் பல காரியங்களை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கருத்து வேற்றுமை இந்த தருணத்தில் விலகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும். இது மட்டுமல்லாது குரு பகவான் இந்த தருணத்தில் வலுவாக பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவதால் உங்களுடன் உற்ற உறுதுணையாக பலர் நிற்பதற்கான சந்தர்ப்பம்
சந்தர்ப்பம் உண்டு. உங்களுக்கு தோள் கொடுத்து உங்களது முன்னேற்றத்திற்கு பலர் உதவுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. எடுத்த முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைப்பதோடு வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தற்போதிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவான் இந்த தருணத்தில் பல பாதிப்புகளை முழுமையாக விளக்குகிறார். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த தருணத்தில் இருந்தே சுமார் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்றத்தையும் அற்புதமான வெற்றி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஆதாயம் நிறைந்த தகவல்கள் இந்த தருணத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் அவர் உச்சம் பெறுவதற்கு முன்பதாகவே கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. கேட்ட இடத்தில் சலுகைகள் கிடைப்பதோடு விருப்ப இடமாறுதல், விரும்பியபடியே தொழில் ரீதியான திட்டங்களை மேம்படுத்துதல், கலைத்துறை, அரசியல் துறையில் அசூர வளர்ச்சி காணுதல் போன்ற அனைத்துமே உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இயக்கத்தக்க வகையில் இந்த தருணத்தில் குரு பகவான் பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பெரும்பாலான சிக்கல்களும் காரிய தடைகளும் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். அது மட்டுமல்லாது பெண்மணிகள் நினைப்பதை விட குரு பகவான் அபரிவிதமான ஏராளமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் மேம்படுத்தி கொடுக்கிறார். வருமானம் உயரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பல சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது மட்டுமல்லாது உச்சம் பெறக்கூடிய அமைப்பை நோக்கி செல்வதால் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். தாய் வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பல பலன்களை கணித்து பார்க்கும் போது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தற்போது பொது பலனில் கிடைப்பதை விட நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருந்து சுக்கிரதசையோ குருதசையோ நடைபெற்று வந்தால் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி காணும் அற்புதமான வேளையாக இந்த தருணத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே வாரத்தில் குருவின் நாள் என்று அழைக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைப்பதோடு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.